Hello everyone, welcome to VV Infotech. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஓடோல வெப்சைட் மாடியூல் இன்ஸ்டலேஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படிங்கறது செட்டப் பண்றதை பத்தி ப்ராக்டிக்கலா பார்த்தோம். இன்னைக்கு இந்த பார்ட் 3 வீடியோல வெப்சைட்டுக்கு இம்பார்ட்டன்ட் பேஜஸ் கிரியேட் பண்றது, தென் வந்து மெனுஸ் கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எந்த ப்ரொஃபஷனல் வெப்சைட் எடுத்தாலும் காமனா சில பேஜஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஹோம் பேஜ், தென் வந்து அபவுட் பேஜ், அதுக்கப்புறம் சர்வீஸ் பேஜ், ப்ராடக்ட் பேஜ், தென் வந்து கான்டாக்ட் பேஜ், அப்புறம் வந்து பிளாக். இதெல்லாம் இந்த பேஜ் எல்லாம் வந்து காமனா எல்லா வெப்சைட்லயுமே வந்து இருக்கும். ஸோ இந்த பேஜஸ் தான் வந்து கஸ்டமருக்கு வந்து கம்பெனியை வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், அதாவது கிளியரா வந்து எடுத்து காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூவா பேஜ் அப்படிங்கறது கிரியேட் பண்றது அது வந்து எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் இங்க நியூ அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்க கொடுத்தோம்னா இங்க பேஜ் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பேஜ் நான் எதுக்காக கிரியேட் பண்றேன்னா, சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பேஜ்க்காக நான் கிரியேட் பண்றேன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஜ்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் பிளாங்க் பேஜ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். இந்த பேஜுக்கான டைட்டில் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் இங்க வந்து சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க கிரியேட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு என்னென்ன பிளாக் வேணும், அதாவது என்னென்ன இமேஜ் வேணுமா, இல்லை வந்து என்ன கண்டென்ட் போடணும், அதுக்கேற்ற மாதிரி பிளாக்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இன்ட்ரோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த இமேஜுக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது இமேஜ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ சாம்பிளுக்கு கூகுள்ல இருந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நானும் சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ண இமேஜை இந்த இமேஜுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணும். நான் அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆர் வந்து இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா இங்கே ரீப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து அப்லோட் அண்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களோட சிஸ்டம்ல இருந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். ஸோ இப்போ நான் அதாவது டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இமேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ரோ பிளாக் அப்படிங்கறத ஆட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இப்போ கான்டாக்டர்ஸ்ல வந்து இப்போ நீங்க வந்து உங்களோட கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து நீங்க ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த பேஜை லிங்க் பண்ணணும் அப்படின்னா இங்க ஜஸ்ட் எடிட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்து கான்டாக்ட் பேஜ் அப்படிங்கறத வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து லிங்க் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு இது வந்து இந்த பட்டன் வேண்டாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு தேவையில்லாத பட்டன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ரோ பிளாக் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பிளாக் நான் வேணும் அப்படின்னு நினைச்சா இங்க டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, நான் அதை ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்க வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல எந்த டைப் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஏஐ யூஸ் பண்ணி நீங்க மாத்திக்க முடியும். ஸோ நான் ஏஐ கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஸோ இது கொடுத்து நான் ஏஐ அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இது கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எடுத்துட்டு வருது. நான் இதை வந்து யூஸ் திஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே இருக்க கண்டென்ட்டுக்கு பதிலாக ஆல்ரெடி இருந்த கண்டென்ட்டுக்கு பதிலாக நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் கண்டென்ட் அப்படிங்கிறத இங்கேருந்தே நீங்கள் வந்து கிரியேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பிளாக் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இமேஜ் பிளாக் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, நான் இதை வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் பிளாக் வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ்க்கு இருக்கும். அந்த சாம்பிள் பிளாக்ல ஏதாவது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இந்த கண்டென்ட்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஓடோ கஸ்டமைசேஷன் அதே மாதிரி இங்கே வந்து டேலி ஸோ இந்த மாதிரி நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியும் இங்கே வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதுக்கு நான் ஏல எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிள் கண்டென்ட் ஆஃப் சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. நான் இதை வந்து யூஸ் திஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்தா இங்கே உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசாக ஆட் ஆகுது. இந்த கண்டென்ட் நீங்கள் கம்மியாக இது பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸோட எவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த லெட்டர்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க பேக்ரவுண்ட் இமேஜையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் சிம்பிள் தான். இங்கே ரீப்ளேஸ் அப்படின்றது கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓடோ அப்படிங்கிற மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து டேலியோடதுன்னா டேலி அப்படின்ற மாதிரி நீங்கள் லோகோவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நல்ல இமேஜாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் ஆட் பண்ணுமா, நெக்ஸ்ட் வந்து இப்போ வீடியோ கண்டென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த வீடியோ அப்படிங்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூடியூப் போய்க்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதோட லிங்க் எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட்டோ ப்ளே அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆகும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பேஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் தான். இப்போ லூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் காட்டிட்டு இருக்கோம்.
ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட் பட்டன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். வெர்டிக்கல்னா உங்களுக்கு ஃபோன் வியூவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீடியோஸ் காட்டும். அதே ஸ்டார்டட் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 5 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சாரி 15ன்றது கொடுத்துருந்தா நான் வெறும் 5 மட்டும் கொடுத்துக்கிறேன். அதாவது 5 செகண்ட்ஸ்லேருந்து அது ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ளே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இது கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி காட்டுது. ஸோ இந்த பிளாக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம பெருசு பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்றது வந்து உங்களுக்கு பெருசாயிரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு வீடியோவையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ண வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய பிளாக்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு பிளாக்கையும் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும், தென் வந்து டெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணுறது, சாரி டெக்ஸ்ட் பிளாக் ஆட் பண்ணுறது, இமேஜ் பிளாக், தென் வந்து வீடியோ பிளாக் அந்த மாதிரி ஆட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.